மாணிக்கவாசகர் தில்லைக்கு வந்து தங்கியிருப்பார். அதே நேரம் இலங்கை நாட்டு அரசன், அவரோட வாய் பேச முடியாத பெண், அவர்களுடன் அறிவில் சிறந்த புத்தகுருவும் வந்திருப்பார். தில்லை வாழ் அந்தணர்கள் வேதங்கள் ஓதும் மண்டபத்தில் வேதங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அங்கே வந்த புத்தகுரு, சிவன் பெறும் சிலை வழிபாடே, புத்த நெறிதான் உலகில் தலை சிறந்ததுன்னு அவர்களை விவாதத்துக்கு அழைப்பார். அடியார்கள் போயிட்டு மாணிக்கவாசகரை கூப்பிட்டு வருவாங்க. சபை ஒன்று கூடும், விவாதம் தொடங்கும். புத்தகுரு எந்த உயிர்களையும் கொல்லாத தர்மத்தை கடைபிடிச்சா பல பிறவிகள் கழித்து இறைவனை சென்றடையலாம்னு சொல்லுவார். மாணிக்கவாசகர் கொல்லாமையை கடைபிடித்து வெவ்வேறு பிறவிகள் எடுக்கும்போது புலியாக பிறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பார். ஃபஸ்ட்டு பால்லே 6. அப்படியே உயிர்னா என்ன, முக்தினா என்ன, பக்தினா என்ன, இறைநிலைனா என்னன்னு விவாதத்தில் ரொம்ப டெப்த்தாக போயிடுவார். புத்த மத நூல்களான அடிப்படை நூலான திரிப்பிடகத்தில் என்னென்ன முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் லாஜிக்கலாக அடித்து உடைச்சிடுவார். எல்லாரும் ஸ்டன் ஆயிடுவாங்க. தக்க சமயத்தில் பதிலடி கொடுக்க முடியாமல் திணறி போன புத்தகுரு தோல்வியை தழுவ போகிறோம்னு தெரிஞ்சதும் சிவனை திட்ட ஆரம்பிச்சிருவார். மாணிக்கவாசகர் அமைதியாகிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே போனதும் அரசனோட ஊமை பெண்ணை கூப்பிட்டு மாணிக்கவாசகர் பேச சொல்லுவார். புத்தகுரு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பாயிண்ட் பை பாயிண்டாக அந்த பொண்ணு பதில் சொல்லுவோம். நமசிவாய வாழ்வுன்னு சொல்லி முடிக்கும். எல்லாரும் மாணிக்கவாசகர் காலில் விழுவாங்க. மாணிக்கவாசகர் மண்டபத்தை விட்டு வெளியேறுவார்.